கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய சகலவிதமான கிருபைகளையும் பெருக பண்ணுவாராக. த ட்ரூ நேச்சர் ஆஃப் காட், தேவனுடைய மெய்யான சாயல் என்ற தலைப்பின் கீழே தேவனுடைய சத்தியங்களை இந்த வேத தியானத்துக்கூடாக நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வார். தேவனுடைய மெய்யான சாயலை நானும் நீங்களும் கற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை மாற்றப்படும். நாளாந்தம் பிதாவினுடைய மெய்யான சாயலாய் இருக்கிற தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்ற தேவனுடைய அன்பை நாங்கள் அறிந்து விசுவசித்து நாளாந்தம் நாங்கள் வாழும் பொழுது எங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படும். எங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படும் பொழுது எங்களுக்கூடாக இன்னொருடைய வாழ்க்கை மாற்றப்படும். இந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் தேவனுடைய மெய்யான சாயலை குறித்த வேத சத்தியங்களை 20 பகுதிகளாக நாங்கள் தொகுத்து ஒவ்வொரு முறையும் நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆகவே எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள், இந்த சத்தியங்களை படியுங்கள், தியானியுங்கள். பிதாவினுடைய மெய்யான சாயலாயிருக்கிற தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை அறிந்து விசுவசித்து அதற்கூடாக வார எல்லா நன்மைகளையும் அனுபவியுங்கள். நிச்சயமாக இந்த 20 பகுதிகளுக்கூடாக நான் நீங்களும் கடந்து போகும் பொழுது வைராக்கிய வாங்கியா இருக்கிற ஆவியானவர் அதிகமான கிருபைகளை எனக்கும் உங்களுக்கும் தந்தங்களை நடத்துவார். நாங்கள் ஒருமனப்பட போகிறோம். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, உம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளாக ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி பார்க்கிறோமப்பா. நீர் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர், சகலவிதமான கிருபை நிறைந்தவர். நீர் கிட்டத்துக்கு அல்ல தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறவர். யார் யாரெல்லாம் இந்த தேவ செய்திகளை கேட்டு தியானித்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய மெய்யான சாயலாய் இருக்கிற அன்பின் சாயலை நீர் வெளிப்படுத்துவீராக. இவருடைய இருதயங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும், இவருடைய மனம் மாற்றப்படட்டும், பிரகாசமுள்ள மனக்கங்கள் உண்டாகட்டும். உம்மை அறிகிற அறிவினாலே ஆண்டவரை கிருபையும் சமாதானமும் பெருகட்டும். அதற்கூடாக இவருடைய வாழ்க்கை மாற்றப்படட்டும். அநேருக்கு இவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. நாங்கள் தியானிக்கிற ஒவ்வொரு வசனத்திலும் இருக்கிற ஜீவனையும் வல்லமையையும் எனக்குள்ளும் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் பெருக பண்ணும். எல்லாரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் பேச வேண்டிய சத்தியத்தை பேச வேண்டியபடி பேசுகிற கிருபையை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சத்தியத்தை கேட்க வேண்டிய பிரகாரம் கேட்கிற கிருபைகளை தாராளமாய் பெருக பண்ணும். எல்லா கனத்தையும் துதியையும் மகிமையையும் இயேசு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினால் இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் எந்த தேசங்களில் இருந்து இந்த தேவ செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சத்தியங்களை தியானித்தாலும் கிட்டத்துக்கு அல்ல தூரத்துக்கும் தேவனாயிருக்கிற ஆண்டவர் இயேசு உங்களுக்கு உதவி செய்வார், கிருபைகளை பெருக பண்ணுவார். கனடா தேசத்தில் இருக்கிற டொரண்டோ பட்டணத்தில் இருக்கிற காஸ்பல் ஆஃப் கிரைஸ்ட் சர்ச் கிறிஸ்துவின் சுவிசேஷ சபையின் சார்பிலே அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் தியானிக்கிற இந்த சத்தியங்கள் எல்லாம் எங்களுடைய வெப்சைட்டிலே போடப்படும். அதை நீங்கள் கேட்டு நீங்கள் பலனடைய முடியும். இதை குறித்த ஒரிஜினல் காப்பி உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள முடியும். அதை நாங்கள் தாராளமாக இலவசமாக உங்களுக்கு கிடைக்க செய்வோம். எங்களுடைய ஒரே ஒரு விருப்பம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னது போல சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த ஒரு தேவனுடைய தரிசனம் ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் நிறைவேற வேண்டும். சத்தியத்தினால் வர விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் இந்த வேத படிப்பை உங்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய சித்தம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே செய்யப்படும். இதை மனதிலே கொண்டவர்களாக வேதத்துக்குள்ளே நாங்கள் கடந்து போய் தேவனுடைய மெய்யான சாயல், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்ற சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள போகிறோம். என்னோடு கூட கடந்து வாருங்கள். புதிய ஏற்பாட்டிலே யாக்கோபின் நிருபத்துக்கு கடந்து வாருங்கள். யாக்கோபின் நிருபம் 1 அதிகாரம் 17வது வசனத்தை நான் உங்களுக்காக படிக்கிறேன். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது.
அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. பிதா சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதல் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்திருக்கிறார். இது மிகவும் ஆசீர்வாதமான வசனம். 17வது வசனத்திலே நம்முடைய பிதாவினுடைய சாயலும் பிதாவிடத்தில் இருந்து எப்படியான நன்மைகள் கடந்து வரும் என்றும் சொல்லப்படுகிறது. பிதாவிடத்திலிருந்து எனக்கும் உங்களுக்கும் கடந்து வருகிற ஒவ்வொரு காரியமும் நன்மையான ஈவாகவும் பூரணமான வரங்களாக கிஃப்டாகவும் இருக்கிறது. ஆகவே நன்மைகள் மாத்திரம்தான் அன்பாகவே இருக்கிற பிதாவிடத்தில் இருந்து எனக்கும் உங்களுக்கும் கடந்து வருகிறது. அந்த நன்மைகளையும் பூரணமான வரங்களையும் தருகிற பிதாவை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. அந்த பிதாவிடத்திலே எந்த மாறுதலும் இல்லை, அவரிடத்திலே எந்த வேற்றுமையின் நிழலும் இல்லை. இன்னொரு விதத்திலே சொல்லுவோமாயிருந்தால், பிதாவாகி அந்த தேவனிடத்திலே எந்த பச்சை பாதமும் இல்லை. சிந்திங்கள் பிரியமானவர்களே, தேவன் மனுஷரிடத்திலே பச்சை பாதம் உள்ளவர் அல்ல. எல்லாரையும் அவர் ஒரே விதமாக அன்பு செய்து ஒரே விதமாக தன்னுடைய நன்மையான ஈவுகளை அனுபவிக்க வேண்டும் என்று சித்தம் கொண்ட பிதாவைத்தான் நானும் நீங்களும் தொழுது கொண்டு வருகிறோம். ஒரு காலத்திலே நாங்கள் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறைத்து இந்த அன்பாக இருக்கிற பிதாவுக்கு நாங்கள் தூரமாக இருந்தோம். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்டு அந்த சத்தியத்தை விசுவசித்த பொழுது பாருங்கள், 18வது வசனத்திலே அவர் சித்தம் கொண்டு நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட வேண்டும், பிதாவாகிய தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும், பிதாவினுடைய அன்பை அறிந்து நானும் நீங்களும் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்று அவர் சித்தம் கொண்டு அவருடைய சிருஷ்டிகளில் நாங்கள் முதல் பலன்களாக இருப்பதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே அவர் ஜெனிப்பித்தார். ஆதியிலே தேவன் ஆதாமை உண்டு பண்ணும் பொழுது தன்னுடைய வார்த்தையினாலே ஆதாமை உண்டு பண்ணினார். 2ஆம் ஆதாமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வார்த்தை மாமிசமானதினாலே மரியாளுடைய கற்பத்திலே பிறந்தார். இப்பொழுது இயேசுவின் சுவிசேஷ வார்த்தைகள் 1 பேதுரு 1:23 சொல்லுகிறது, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் அழியாமை இல்லாத வித்தாய் இருக்கிற தேவனுடைய வசனத்தினாலே நானும் நீங்களும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம், சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இது மிகவும் முக்கியமான காரியம். ஏனென்றால் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. என்னோடு கூட கடந்து வாருங்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே ரட்சிக்கப்பட்ட எங்களை குறித்து சொல்லப்படுகிறது. ஏனெனில் நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு நானும் நீங்களும் தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம், தேவனுடைய சிருஷ்டியாக இருக்கிறோம், தேவனுடைய கிரியையினாலே உண்டான தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த வசனத்தை தியானியுங்கள். அதுதான் சொல்லப்படுகிறது 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை விசுவசித்து ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். நியூ கிரியேஷன். யார் எங்களை சிருஷ்டித்தது? பிதாவாகிய தேவன் தன்னுடைய சத்திய வசனத்தினாலே ஆதாமை சிருஷ்டித்தது போல, இயேசு மரியாளுடைய கற்பத்தில் சிருஷ்டிக்கப்பட்டது போல நானும் நீங்களும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் புதிய சிருஷ்டியாக. இந்த சிருஷ்டிப்பு நம்முடைய இருதயத்திலே நடந்தது. 2 கொரிந்தியர் 5:17 தொடர்ந்தும் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையன எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின, இவை எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நானும் நீங்களும் தேவனுடைய சிருஷ்டியாக இருக்கிறோம். இப்பொழுது எங்களை சிருஷ்டித்த தேவன், நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னேன், அவர் மனுஷரிடத்திலே பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல, அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். அவரிடத்தில் எந்த மாறுபாடும் இல்லை, எந்த வேறுபாட்டு நிழலும் இல்லை. அதனுடைய அர்த்தம் என்ன? இயேசுவுக்குள்ளே புதிய சிருஷ்டியாய் மாற்றப்பட்டிருக்கிற நாங்கள் எல்லாரும் பிதாவிடத்தில் இருக்கிற சகல சம்பூர்ணத்தையும் ஒரே விதமாக
தாராளமாக அனுபவிக்க முடியும். அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். எபேசியருடைய புத்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு கடந்து வாருங்கள். 4வது வசனத்தை நான் படிக்கிறேன். இப்பொழுது புதிய சிருஷ்டிகளாய் மாற்றப்பட்ட தேவனுடைய குமாரர் குமாரத்திகளுக்கு ஆவியானவர் சொல்லுகிற வசனத்தை பாருங்கள். எபேசியர் 4:4, உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும், எல்லாருக்கும் ஒரே தேவனும் ஒரே பிதாவும் உண்டு. சிந்தியுங்கள். இதில் அதிக நேரத்தை செலவிட முடியும். ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட தியான நேரத்திலே இந்த வசனத்தை எடுத்து தியானித்து, நம் எல்லாருக்கும் ஒரே பிதா ஒரே தேவன் இருக்கிறார், அதை தியானித்து அவருடைய அன்பை அறியுங்கள். நம் எல்லாருக்கும் ஒரே தேவனும் ஒரே பிதாவும் உண்டு. அந்த ஒரே தேவனும் ஒரே பிதாவும் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். எவ்வளவு ஆசீர்வாதமான வசனம்! அந்த ஒரே தேவன், அன்பாக இருக்கிற அந்த ஒரே பிதா, அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிற எங்கள் எல்லார் மேலும் எங்கள் எல்லாரோடும் எங்கள் எல்லாருக்குள்ளும் அவர் இருக்கிறவர். அவர் அன்பாகவே இருக்கிறவர். இதை நாங்கள் உணரும் பொழுது ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்ள முடியும். இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு தாய் தகப்பனை எடுத்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு 12 பிள்ளைகள் இருக்க முடியும். அந்த 12 பிள்ளைகளையும் தங்கள் இருதயத்திலே தாங்குகிற அந்த 12 பிள்ளைகளுக்கு உரிய இடம் அந்த பெற்றோருடைய இருதயத்தில் இருக்கும். அந்த 12 பிள்ளைகளுக்கு மேல் இருக்கிற ஒரே விதமான அன்பு அந்த பெற்றோருடைய இருதயத்தில் இருக்கும். சில பெற்றோர்கள் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் அதிகமான பெற்றோர், அன்பாக இருக்கிற பெற்றோரை பார்ப்பீர்களா இருந்தால் அந்த 12 பிள்ளைகளையும் தங்கள் இருதயத்திலே சுமப்பார்கள். மனுஷர்களாகிய பெற்றோரே தங்கள் பிள்ளைகளை தங்கள் இருதயத்தில் வைத்து அவர்களுக்கு ஒரு சமமான இடத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்களா இருந்தால், பட்சபாதம் இல்லாத, மாறுபாடு இல்லாத, வேறுபாடு இல்லாத பரலோக பிதாவானவர் அவருடைய குமாரனுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டு இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை பெற்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் அவருடைய இருதயத்திலே ஈக்குவலான இடம் உண்டு. எந்த பட்சபாதம் மாறுபாடு இல்லை. நான் எப்படி பிதாவின் இருதயத்தில் இருக்கிறேனோ அப்படித்தான் நீங்கள் இருக்கிறீர்கள். எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் பிதாவுடைய இருதயத்திலே சரியான சமமான ஒரு இடத்தை பெற்று அங்கே இருக்கிறார்கள். இதை சிந்திக்கும் பொழுது நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இன்றைக்கு நான் விசுவசிக்கிறது உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை தோல்வியுள்ள பலவீனம் உள்ள வாழ்க்கை வாழுவார்களா இருந்தால் அதற்கு முதல் காரணம் அன்பாகவே இருக்கிற பிதாவை அறியவில்லை. அந்த அன்பாக இருக்கிற பிதா அவர்களுக்கு கொடுத்ததை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். நாங்கள் பின்னாலே பார்க்க போகிறோம். எப்படி ஆண்டவர் இயேசு இந்த பூமியில இருந்து பிதாவோடு உறவாடி பிதாவோடு ஐக்கியம் கொண்டு பிதாவிடத்தில் இந்த கிருபைகளை பெற்று பிதாவை விசுவசித்து அவர் பிழைத்தாரோ, அதே போலதான் இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஒவ்வொரு வினாடியும் நாங்கள் பிழைக்க முடியும். பிதாவினுடைய அன்பிலே நாங்கள் மகிழ்ந்து களி கூற முடியும். அவருடைய பரிபூரணமான நன்மைகளையும் ஈவுகளையும் நாளாந்தம் நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் அனுபவிக்க முடியும். நம்முடைய பிதாவாகிய தேவன் நல்லவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடியிலும் நாங்கள் ருசித்து பார்க்க முடியும். பிதாவினுடைய அன்பை நாங்கள் அறியும் பொழுது, அவருடைய அன்பின் சாயலை அறியும் பொழுது, யோவானுடைய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துக்கு கடந்து வாருங்கள். யோவானுடைய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துக்கு கடந்து வாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசியாக ஜெபம் பண்ணும் பொழுது அவர் ஜெபிக்கிற வசனம் 23வது வசனத்திலே சொல்லப்படுது பாருங்கள். நான் நடுப்பகுதியிலிருந்து படிக்கிறேன். நீர் என்னில் அன்பா இருக்கிறது போல அவர்களிலும் அன்பா இருக்கிறதையும் உலகம் அறியும் படிக்கும். இயேசு சொல்லுகிறார், பிதாவே, நீர் என்னில் அன்பா இருக்கிறது போல என்னை விசுவசிக்க போகிற இவர்கள் ஒவ்வொருவரிலும் அன்பா இருக்கிறதை உலகம் அறியும்படிக்கு. பிதாவாகிய தேவன் இயேசுவை அன்பு கூர்ந்தது போல
என்னையும் உங்களையும் அன்பு கூறுகிறார் என்பதை உலகம் அறிய வேண்டுமா இருந்தால் முதல் நானும் நீங்களும் அறிந்து விசுவசிக்க வேண்டும். நானும் நீங்களும் இயேசுவை அன்பு கூர்ந்தது போல பிதாவாகிய தேவன் என்னை அன்பு கூறுகிறார் என்பதை அறிந்து விசுவசித்தால் தான் உலகம் அதை அறிய முடியும். அதே 17ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே சொல்லப்படுது பாருங்கள். இயேசு சொல்லுகிறார், பிதாவே, நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும். ஆகவே பிதா இயேசுவிடத்தில் வைத்த அன்பு இன்றைக்கு எனக்குள்ளே உங்களுக்குள்ளே இருக்கிறது. அதே அன்பை பிதா எனக்குள்ளே உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். ஏன் இந்த வசனத்தை நான் படித்து காண்பிக்கிறேன்? இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நாங்கள் எல்லாரும் ஒரே விதமாக ஒரே பிள்ளைகளாக பிதாவாகிய தேவனத்தில் அன்பு கூறப்பட்டிருக்கிறோம். கலாத்தியருடைய புத்தகத்துக்கு கடந்து வாருங்கள். கலாத்தியருடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நான் உங்களுக்காக படிக்கிறேன். மீட்கப்பட்ட பிள்ளைகளை குறித்து சொல்லப்படுது பாருங்கள். நீங்கள் எல்லாரும், வார்த்தையை வடிவாய் கவனியுங்கள், இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. இயேசுவை விசுவசித்த நாங்கள் எல்லாரும் தேவனுடைய புத்திரர். குறிப்பிட்ட ஜனங்கள் புத்திரராகவும் குறிப்பிட்டவர்களை அடிமைகளாகவும் கர்த்தர் பார்க்கவில்லை. நாங்கள் எல்லாரும் இயேசுவை விசுவசித்ததினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனென்றால் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அந்த வார்த்தையை வடிவாக கவனியுங்கள். எல்லாரும், எத்தனை பேர் ஞானஸ்தானம் பெற்றீர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. ஜூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, படித்தவன் படிக்காதவன் என்று இல்லை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று இல்லை, பணக்காரன் ஏழை என்று இல்லை, ஆண் பெண் என்று இல்லை, எந்த பாகுபாடும் இல்லை. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நாங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அடுத்த வசனம், நீங்கள் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் ஆனபடியால் ஆபிரகாமுடைய சந்ததியாயும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். சிந்திங்கள் பிரியமானவர்களே, நாங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிதாவினுடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடியால் இயேசு கிறிஸ்துவுக்கூடாக ஆபிரகாமுடைய சந்ததியும் வாக்கு தத்தத்தின்படியே தேவனுடைய சுதந்திரராக நாங்கள் இருக்கிறோம். இதை நான் படிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், என்ன அந்த சுதந்திரம்? பிதாவிடத்திலே ஒரே விதமாக அன்பு கூறப்படுகிற பிள்ளைகளாக எனக்கும் உங்களுக்கும் அவர் வைத்திருக்கிற சுதந்திரம் என்ன? நாங்கள் அதை பார்க்க போகிறோம். ஆனால் அதற்கு முதல், பிதாவிடத்திலே எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற சமமான, ஈக்குவலான, ஒரே விதமான ஆசீர்வாதங்களை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். எங்களுடைய மனம் புதுப்பிக்கப்பட வேண்டும். இவ்வளவு காலமும் உங்கள் திருச்சபையில அல்லது உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவர்களாக இருக்கும் பொழுது ஒவ்வொருடைய வாழ்க்கை முறையையும் பார்த்து நீங்கள் யோசித்திருக்க முடியும். இவர்கள பிதா அதிகமாக அன்பு கூறுகிறார், என்னில கொஞ்சமாக அன்பு கூறுகிறார். அது அறியாமை நிமித்தம் வார நினைவுகள். ஆனால் சொல்ல போறதை கவனியுங்கள். முடிந்தால் அதை எழுதி கொள்ளுங்கள். இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக எங்களுக்கு இருக்கிற சலாக்கியத்தை பாருங்கள். நாங்கள் எல்லாரும் ஒரே விதமான மீட்பை இயேசு கிறிஸ்துவுக்கூடாக பெற்றிருக்கிறோம். நாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்புல, நாங்கள் பெற்றுக்கொண்ட மீட்புல கிரேட் A, கிரேட் B அப்படி இல்லை. எந்த தராதரம், எந்த மாறுபாடும் இல்லை. நாங்கள் எல்லாரும் ஒரே விதமான மீட்பை பெற்றிருக்கிறோம். அப்படி மீட்கப்பட்ட நாங்கள் எல்லாரும் ஒரே விதமான தேவனுடைய நீதியினாலே நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:21, பாவம் அறியாத இயேசு நமக்காய் எல்லாருக்காய் பாவமாக்கப்பட்டார், நான் நீங்களும் தேவனுடைய நீதியை அறிந்து நீதிமானாய் மாற்றப்படும்படி. ஆகவே எங்கள் எல்லார் மேலும் ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நீதி வந்திருக்கிறது. நாம் எல்லாரும் பிதாவின் சுபாவமும் பிதாவின் சாயலும் உள்ள தேவனுடைய பிள்ளைகள். எபேசியர் 4:24,
மெய்யான தேவனுடைய சாயலின்படி, நீதியின்படி, பரிசுத்தத்தின்படி நானும் நீங்களும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அதை மனதிலே கொள்ளுங்கள். எங்கள் எல்லாருக்கும் ஒரே உரிமை பிதாவிடத்திலே உண்டு. இன்றைக்கு சிலர் நாங்கள் நினைக்கிறோம் பிதாவுடைய பிள்ளைகள் நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது சிலருக்கு தாளந்து இருக்கு, சிலருக்கு நல்ல கிஃப்ட் இருக்கு, அதை பயன்படுத்தி அவர்கள் அதிகமாக தேவனுக்கு பிரயோஜனமாயிருப்பார்கள். சிலர் கொஞ்ச அளவில் பிரயோஜனமாயிருப்பார்கள். மனுஷருடைய அறிவின்படி, மனுஷருடைய புத்தியின்படி சிலர் அதிகமாய் தேவனுக்காக காரியங்கள் செய்கிறது போலவும் நாங்கள் ஒன்றும் செய்யாதது போலவும் இருக்கிறது போல இருக்கும். இதை வைத்து அநேக தேவ பிள்ளைகள் நினைக்கிறார்கள் பிதாவாகிய தேவன் அதிகமாய் அவருக்கு செயற்படுகிற பிள்ளைகள் மேல் அதிகமான அன்பாகவும், குறைவாக ஒரு சோர்ந்து போயிருக்கிற எண்ணிலே குறைவான அன்பு உள்ளது போல நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது பொய், அது சத்தியம் அல்ல. இந்த பூமியில் இருக்கிற பெற்றோர் சிலவள் அப்படி நடக்க முடியும், அது தவறு. ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது நாங்கள் எல்லாருக்கும் இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறவங்கள் எல்லாருக்கும் ஒரே உரிமை பிதாவிலே உண்டு. 24 மணித்தியாலமும் தேவனுக்கென்று ஊழியம் செய்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன உரிமை உண்டோ, ஒன்றுமே தேவனுக்கென்று செய்யாத ஒரு பிள்ளைக்கும் அதே உரிமை உண்டு. ஏனென்றால் எங்களுடைய கிரியைகளின் படி எங்களை அன்பு கூறுகிற பிதா அல்ல. நாங்கள் அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து பலவீனராய் பாவிகளாய் இருக்கும் பொழுதே எங்களுக்காக தம்முடைய குமாரனை அனுப்பி மரிக்க பண்ணின அந்த நிபந்தனையற்ற விதத்திலே எதையும் எதிர்பாராமல் எங்கள் அன்பு கூறுகிற பிதாவைத்தான் நாங்கள் தொழுது கொண்டு வருகிறோம். ஆகவே எங்கள் எல்லாருக்கும் ஒரே உரிமை உண்டு. நாங்கள் எல்லாரும் ஒரே ஆவியானவரை பெற்றிருக்கிறோம். சிந்தியுங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியானவரை, அந்த ஒரே ஆவியானவரை நாங்கள் எல்லாரும் பெற்றிருக்கிறோம். ரோமர் 5:5 படி ஒரே தேவனுடைய அன்பு எங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. பிதாவோடு ஆவியோடும் உண்மையோடும் உறவாடுகிற உரிமை எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உண்டு. இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தின் வல்லமை அதிகாரத்தை பயன்படுத்த முடியும். இயேசுவின் நாமத்தை விசுவசிக்க முடியும். நாம் எல்லாரும் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்த முடியும். இயேசுவின் நாமத்தில் இருக்கிற அதிகாரத்தையும் வல்லமையும் பயன்படுத்தி மற்றவர்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும், மற்றவர்களை குணமாக்க முடியும், மற்றவர்களை விடுதலையாக்க முடியும். யார் இதை செய்ய முடியும்? நீங்கள் பாருங்கள், மாற்கு 16:15 இயேசுவை விசுவசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளால் நடக்கிற அடையாளம். இயேசுவின் நாமத்தினாலே நோய்களை குணமாக்குவார்கள். இயேசுவின் நாமத்தினாலே நவமான பாசைகளை பேசுவார்கள். ஆகவே எந்த விதத்திலும் இன்றைக்கு 5 வித ஊழியத்தில் இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கும் விசுவாசியாய் சீஷராய் இருக்கிற உங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என நாங்கள் எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் இருக்கிற அதிகாரத்தையும் வல்லமையையும் பயன்படுத்த முடியும். நாங்கள் எல்லாரும் பரிசுத்த வல்லமையில நிறைந்து வாழ முடியும். தேவன் இதை உங்களுக்கு 10 காரியத்தை சொல்லியிருக்கிறேன். இதை எல்லாருக்கும் கர்த்தர் தந்திருக்கிறார். இதை நாங்கள் அறிந்து ஒரே விதமா என்னில் அன்பு கூறுகிற பிதா இருக்கிறார் என்று அவரோடு உறவாட தொடங்கும் பொழுது, அவரிடத்தில் அன்பு கூற தொடங்கும் பொழுது, அந்த ஜீவனுள்ள ஐக்கியத்திலே பெருகும் பொழுது என்னுடைய உங்களுடைய வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையாக இருக்கிறது, செழிப்பான வாழ்க்கையாக இருக்கிறது. சிந்திங்கள் பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகம் பூரா இருக்கிற அநேக தேவனுடைய பிள்ளைகள் இந்த காரியத்தை அறியவில்லை. அறிந்தும் அறியாதவர்கள் போல தங்களுடைய அந்த புதுப்பிக்கப்படாத சிந்தைகளினாலே மனமடிந்து சோர்ந்து போயிருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதற்காகத்தான் பிதாவாகிய தேவன் இந்த கடைசி நாட்களிலே தன்னுடைய அன்பின் சாயலையும் அன்பின் வல்லமையையும் இந்த வேத தியானத்துக்கூடாக எனக்கும் உங்களுக்கும் கற்றுத் தருகிறார். ஏனென்றால் இந்த வேதத்திலே நாங்கள் பார்க்கிற அப்போஸ்தலர்கள், ஆதி திருச்சபையார், விசுவாசிகள் போல தேவனுடைய அன்பை விசுவசித்து அவர் நல்லவர் என்பதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் ருசித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் இவ்வளவு நேரத்திலே அதிக காரியங்களை சொல்லியிருக்கிறேன். ஆனால் இது ஒவ்வொன்றாக நீங்கள் தியானிக்கணும். நான் 10 காரியங்களை சொன்னேன். அது ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து ஒவ்வொரு நாளும் தியானியுங்கள்.
பிதா ஒரே விதமாக என்னை அன்பு கூறுகிறார், ஒரே விதமான மீட்பை பெற்றிருக்கிறேன், ஒரே இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன். இதை தியானிக்க தியானிக்க நம்முடைய மனம் புதுப்பிக்கப்படும், கிருபை பெருகும். நீங்கள் யோசிக்க முடியும், இப்படி காரியங்கள் இருக்கும் பொழுது ஏன் சில தேவனுடைய பிள்ளைகள் அதிகமாக கர்த்தருடைய நன்மைகளை அனுபவிக்கிறார்கள், சிலர் நன்மைகளை அனுபவியாமல் இருக்கிறார்கள், சிலர் தேவனுடைய பிள்ளைகள் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழுகிறார்கள், சிலர் தோற்று போகிறார்கள்? ஏன்? பச்சை பாதம் இல்லாத பிதா இருப்பாரா இருந்தால் எப்படி நான் கூனி குறுகி போய் வாழ முடியும்? இதற்குத்தான் நாங்கள் விடியை கண்டுகொள்ள வேண்டும். நீங்கள் வீட்டிலே ஓசையா தீர்க்கதரிசியுடைய புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை படிப்பீர்களா இருந்தால் நான் உங்களுக்காக படிக்கிறேன், விரைவாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஓசையா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது பாருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்கள், இது உலக ஜனங்களை குறித்து சொல்லவில்லை, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீங்கள் அறிவை வெறுத்தீர்கள். எந்த அறிவை? பிதாவினுடைய அன்பின் சாயலை அறிகிற அறிவை வெறுத்தீர்கள். ஆகையால் நீங்கள் என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உங்களை வெறுத்து விடுவேன். நீங்கள் உங்கள் தேவனுடைய வேதத்தை மறந்தீர்கள், ஆகையால் நானும் உங்கள் பிள்ளைகளை மறந்து விடுவேன். இது பழைய உடன்படிக்கையில சொல்லப்படுகிற வார்த்தை. ஆனால் இங்க நீங்க கவனிக்க வேண்டிய வசனம், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். அதனுடைய அர்த்தம், என் ஜனங்கள் என்னுடைய அன்பை குறித்து, என்னுடைய மீட்பை குறித்து அறியாம இருக்கிறபடியால் என்னுடைய அன்பினால வார ஆசீர்வாதங்கள், மீட்பினாலே வார ஆசீர்வாதங்களை விட்டு வெட்டுண்டு வாழுகிறார்கள். இதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். அப்படி நிலைமை காணப்படும் பொழுது ஏசாயா 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்துக்கு பாருங்கள், சொல்லப்படுகிறது. இங்கே மீண்டும் கர்த்தர் சொல்கிறார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். ஆனால் தேவனுடைய ஜனங்கள் ஆளுகை செய்ய வேண்டியவர்கள், சுதந்திரமாய் வாழ வேண்டியவர்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். அவர்களில் கனத்துக்குரியவர்கள் பட்டினினால் தொய்ந்து போகிறார்கள். அவர்களுடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் வறண்டு போகிறார்கள். கர்த்தர் இங்கே ஒரு உவமையாய் பேசுகிறார். புசித்து திருப்தியாய் இருக்க வேண்டியவர்கள் பட்டினியாய் இருக்கிறார்கள். தாராளமாக தண்ணீரை குடித்து இருக்க வேண்டியவர்கள் தாகத்தால் வறண்டு போகிறார்கள். ஆளுகை செய்ய வேண்டியவர்கள் சிறைப்பட்டு போகிறார்கள். ஏனென்றால் என் ஜனங்கள் என்னை அறியாமல் இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட அறியாமையை குறித்து இங்கே கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் கற்றுத் தருகிறார். அதைத்தான் நாங்கள் கவனிக்கணும். 2 காரியம், இதைத்தான் நாங்கள் பின்னாலே தியானிக்க போகிறோம். முதல் அறியாமை, அன்பாகவே இருக்கிற பிதாவை நாங்கள் அறியாமல் இருக்கிறோம். தேவனுடைய அன்பின் சாயல் அது நமக்கு வெளிப்படாமல் இருக்கிறது. இந்த வேதம் பூராக ஆதியாகமத்தில் இந்த வெளிப்பாடு மட்டும் பிதாவினுடைய சாயல். பிதாவாகிய தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பாக இருக்கிற பிதாவை நாங்கள் அறியும் பொழுது அவரிடத்திலிருந்து வர சகல விதமான சம்பூரணத்தோடும் நம்முடைய வாழ்க்கை இணைக்கப்பட்டிருக்கும். அந்த ஆசீர்வாதங்களை நாளாந்தம் அனுபவிப்போம், ஆளுகை செய்வோம், திருப்தியாக இருப்போம், பலனாக இருப்போம், மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருப்போம். ஒரு அறியாமை அன்பாகவே இருக்கிற பிதாவை அறியாதது. அந்த அன்பாகவே இருக்கிற பிதாவை நாங்கள் அறியாமல் இருக்கும் பொழுது அந்த அன்பா இருக்கிற பிதா அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ கூடாக எனக்கும் உங்களுக்கும் தந்த மீட்பை அறியாமல் இருக்கிறோம். நீங்களும் பெற்ற ரட்சிப்பை அறியாமல் இருக்கிறோம். என்னோட சிந்தியுங்கள். இந்த இடத்திலே நான் தொடர்ச்சியாக மீட்பை குறித்த அறியாமையை நாங்கள் பார்க்க போகிறோம். அடுத்த பகுதிகளில் இருந்து பிதாவினுடைய அன்பின் சாயலை குறித்திருக்கிற அறியாமையை நாங்கள் பார்க்க போகிறோம். மீட்பை குறித்த அறியாமை என்று சொல்லும் பொழுது எதை நான் சொல்லுகிறேன்? இதுதான் இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. எதிலிருந்து மீட்கப்பட்டோம் என்பதை நாங்கள் அறிய வேண்டும். மீட்கப்பட்ட நாங்கள் எதற்குள்ளே உட்படுத்தப்பட்டிருக்கிறோம்? யாரிடத்திலிருந்து நாங்கள் மீட்கப்பட்டோம்? பிசாசிடத்தில் இருந்து. யாருக்குள்ளே நாங்கள் உட்படுத்தப்பட்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவுக்குள். எதிலிருந்து நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம்? பாவம், பாவத்தின் வல்லமை, பாவத்தின் விளைவு. எதற்குள்ளே நாங்கள் உட்படுத்தப்பட்டிருக்கிறோம்?
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி கிரியையினாலே எனக்கும் உங்களுக்கும் வந்திருக்கிற சுதந்திரம். இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் எதிலிருந்து மீட்கப்பட்டோம் என்று அறிந்திருக்கிறார்கள், யாரிடத்திலிருந்து மீட்கப்பட்டோம் என்று அறிந்திருக்கிறார்கள். ஆனால் யாருக்குள்ளே உட்படுத்தப்பட்டிருக்கிறோம், எதற்குள்ளே உட்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்பதை அறியாததினாலே ஒரு பலவீனமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இதைத்தான் நாங்கள் தெளிவாக கண்டுகொள்ள வேண்டும். அப்போஸ்தலருடைய புத்தகம் 26ஆம் அதிகாரத்துக்கு என்னோடு கூட கடந்து வாருங்கள். அப்போஸ்தலருடைய புத்தகம் 26ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இருந்து 19ஆம் வசனம் மட்டும் பார்ப்பீர்களா இருந்தால், பரிசுத்த பவுல் தேவனுடைய பரம தரிசனத்தை குறித்து சொல்லுகிறார். இதான் இந்த உலகத்தை குறித்த தேவனுடைய பரம தரிசனம். என்ன அந்த தரிசனம்? நீங்கள் 17லிருந்து படியுங்கள். ஆனால் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லுகிறேன். 18வது வசனத்திலே பாருங்கள். தேவனுடைய பரம தரிசனம் இயேசுவை விசுவசிக்கிறதுனாலே வருகிற பாவ மன்னிப்பை நான் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே நானும் நீங்களும் இயேசுவை விசுவசித்து பாவ மன்னிப்பாகிய மீட்பை நாங்கள் பெற்றோம். அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறும் பொழுது என்ன நடக்குதாம் பாருங்கள். 18வது வசனம், அவர்களை என்னை பெற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக. வழியாக பாருங்கள், பாவ மன்னிப்பையும் பாவ மன்னிப்பை பெற்றவர்களுக்கு இயேசு சம்பாதித்த சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாகவும், அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்துக்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கும் திருப்பும்படிக்கு. நாங்கள் தவறுகிற இடம் இருளை விட்டு வெளியே வந்தோம் என்று நமக்கு தெரியும். ஆனால் நாங்கள் ஒளிக்குள்ளே வந்திருக்கிறோம் என்பதை அறியணும். சாத்தானத்திலிருந்து நாங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். விடுவிக்கப்பட்ட நாம் தேவனுக்குள்ளே உட்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்பதை அறியணும். அதற்குத்தான் கர்த்தர் பவுலை அனுப்புகிறார். நீ அவர்களுடைய கண்களை திறக்கும்படிக்கு, மனக்கண்களை திறக்கும்படிக்கு, மனக்கங்களை பிரகாசமாக்கும்படிக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உன் கையிலே தந்து உன்னை நான் அனுப்புகிறேன். பவுல் போய் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். ஜனங்களுடைய மனக்கங்கள் திறக்கப்பட்டது. அவர்கள் கண்டார்கள். என்னத்தை கண்டார்கள்? தாங்கள் எங்கே இருக்கிறோம் என்பதையும் கண்டார்கள். தாங்கள் எங்கே இருக்க வேண்டும் என்பதையும் கண்டார்கள். இயேசுவை விசுவசித்தார்கள். இயேசுவின் இரத்தத்தினால் வர பாவ மன்னிப்பை பெற்றார்கள். இயேசு சம்பாதித்த சுதந்திரத்துக்குள்ளே பங்குள்ளவர்களாய் மாறினார்கள். இதுதான் மீட்பு. இதுதான் இயேசுவின் இரத்தத்தினால் எனக்கும் உங்களுக்கும் தர காரியம். நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம். இதை தெளிவாய் அறியாததினாலே சிலர் பாவ மன்னிப்போடு நிற்கிறார்கள், சிலர் ரட்சிப்போடு நிற்கிறார்கள். அப்படி நாங்கள் ஒவ்வொரு பகுதியிலே நாங்கள் நிற்கிறோம். ஆனால் இங்கே ஏன் கண்கள் திறக்கப்படுகிறதாம்? இயேசுவை விசுவசிக்கிறதுனால் வருகிற பாவ மன்னிப்பையும், அதோடு வசனம் முடியல, பாவ மன்னிப்பை பெற்ற பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தில் பங்கடைய அவருடைய கண்கள் திறக்கப்படணும். இதுதான் இன்றைக்கு அநேக திருச்சபைகளிலே தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பலவீனம். இயேசு கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் சுதந்திரத்தை அவர் வைத்து போயிருக்கிறார். சுதந்திரம் என்று சொல்லும் பொழுது என்னோடு சிந்தியுங்கள். இந்த பூமியில ஒரு தகப்பன், தனக்கு அநேக சொத்துக்கள் உண்டு. ஆகவே அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே அவர் ஒரு வில்லை எழுதுகிறார். நாங்கள் தமிழில் உயில் என்று சொல்லுவோம். தான் மரித்த பின்பு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்னென்ன பங்கு, என்னென்ன சுதந்திரம் என்பதை அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே அவர் எழுதி வைத்திருப்பார். அவர் மரித்த பின்பு அந்த சுதந்திரத்திலே பிள்ளைகள் பங்கடைகிறார்கள். வடிவாக கவனியுங்கள். எப்பொழுது பிள்ளைகள் அந்த சுதந்திரத்தை அனுபவிப்பார்கள்? தகப்பன் மரிக்கும் பொழுது. பிள்ளைகள் மரிக்கும் பொழுது அல்ல, தகப்பன் மரிக்கும் பொழுது தகப்பனுடைய சுதந்திரத்தை இந்த பூமியில் இருக்கிற பிள்ளைகள் அனுபவிப்பார்கள். அப்படியாக இருந்தால் எப்படி இயேசு சம்பாதித்த ஆசீர்வாதம் இந்த பூமியில இருக்கும் பொழுது அனுபவிக்க முடியாது? இயேசு சம்பாதித்த ஆசீர்வாதம் அது முடிந்து போயிட்டு, அது பரலோகத்துக்கு போன பின்புதான் நாங்கள் அனுபவிக்க வேண்டும். ஆசீர்வாதம் உங்களை உலகத்துக்குள்ளே கொண்டு போய்விடும். ஆசீர்வாதம் பாவத்துக்களை நடத்திவிடும். இப்படி அநேக காரியங்களை நாங்கள் கேட்டு இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் பாவம் மன்னிப்பு எனக்கு போதும், இந்த பூமியில நான் எப்படியாவது ஒரு நரக வாழ்க்கை வாழ்ந்தாலும் பரவாயில்லை,
பரலோகம் போனால் எனக்கு போதும். பிரியமானவர்கள், நான் சொல்வதை கவனியுங்கள். இது சத்தியம். நான் உங்களுக்கு ஒரு புதிய உபதேசத்தை சொல்லவில்லை. எங்களுடைய மீட்பிலே அடங்கி இருக்கிற ஆசீர்வாதத்தை நான் சொல்லுகிறேன். பிதாவினுடைய அன்பின் சாயலை அறியாமல் இருக்கும் பொழுது பிதா அந்த மீட்பின் ஒரு பகுதியை நாங்கள் அறிந்து அதோடு நிற்கிறோம். அந்த ஒரு பகுதியை எப்படி விசுவசித்து பெற்றோமோ அதே போல மற்ற பகுதியை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்பொழுதுதான் பிதாவினுடைய இருதயம் சந்தோஷப்படும். அப்பொழுதுதான் இயேசு தன்னுடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். இதற்குத்தான் நாங்கள் சத்தியத்தை அறிய வேண்டும். ஆகவே மீட்பு என்று சொல்லும் பொழுது நாங்கள் கவனிக்க வேண்டும். மீட்பு என்றால் என்ன? கொலேசியருடைய புத்தகத்துக்கு கடந்து வாருங்கள். கொலேசியருடைய புத்தகம் 2வது அதிகாரம். கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வார். நான் விசுவசிக்கிறேன். இந்த அஸ்திபாரத்தில் இருந்து நான் நீங்களும் ஒவ்வொரு பகுதியாக கற்றுக்கொண்டு போகும் பொழுது, இந்த 20 பகுதியை நாங்கள் கற்று முடிக்கும் பொழுது தேவனுடைய சம்பூர்ணத்தை நான் நீங்களும் இன்னும் அதிகமாய் அனுபவிக்க போகிறோம். விசுவசியுங்கள். ஆகவே தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். கொலேசியர் 1ஆம் அதிகாரம், மன்னிச்சுக் கொள்ளுங்கள், 1ஆம் அதிகாரம் பாருங்கள், 14வது வசனம் சொல்லப்படுகிறது. குமாரனாகிய இயேசுவுக்குள் இயேசுவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. நாங்கள் எல்லாரும் நினைக்கிறோம் அப்ப மீட்பு என்றால் பாவ மன்னிப்பு மாத்திரம்தான். இல்ல பிரியமானவர்கள், நாங்கள் மீட்கப்பட்ட பொழுது முதல் நாங்கள் அனுபவித்தது பாவ மன்னிப்பு. அந்த பாவத்துக்கான மன்னிப்பு, அந்த மன்னிப்பை நாங்கள் அனுபவித்த பொழுது தேவனுடைய முழு சுதந்திரத்துக்கும் நாங்கள் பங்குள்ளவர்களாக நாங்கள் மாறுகிறோம். எப்படி ஒரு பிள்ளை, ஒரு கோடீஸ்வர தகப்பன், அவருக்கு 5 பிள்ளை உண்டு. இப்பொழுது இன்னொரு பிள்ளையை அவர் தத்தெடுக்கிறார். அவர் தத்தெடுத்து சட்டபூர்வமாக தன்னுடைய சொந்த பிள்ளையாக மாற்றப்பட்ட உடனே அந்த மற்ற 5 பிள்ளைகளும் எப்படி தகப்பனுடைய சுதந்திரத்திலே பங்கெடுக்கிறார்களோ அதே போல அந்த நிமிஷத்திலிருந்து இந்த பிள்ளையும் 6வது பிள்ளையாக மற்ற 5 பிள்ளைகளுக்கு இருக்கிற உரிமை, அதிகாரம், வல்லமை, ஆசீர்வாதங்களோடு பங்கெடுத்து அனுபவிக்க தொடங்குகிறார்கள். இதான் பாவ மன்னிப்பு என்ற மீட்பு எனக்கும் உங்களுக்கும் தந்தது. ஆனால் மீட்பு என்றால் பாவ மன்னிப்பு மாத்திரம் அல்ல. இப்ப உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் ஒரு கப்பல்ல பிரயாணம் போகும் பொழுது நடுக்கடல்ல விழுந்துட்டீங்க. இப்ப நீங்கள் கடல்ல தத்தளித்து கொண்டு இருக்கிறீங்க. ஒரு பக்கம் பெரிய ஒரு பாம்பு உங்களை விழுங்க பார்க்குது, இன்னொரு பக்கம் பெரிய ஒரு திமிங்கலம் உங்களை விழுங்க பார்க்குது, இன்னொரு பக்கம் பெரிய ஒரு மீன் விழுங்க பார்க்குது. இப்படி அநேக காரியங்கள் உங்களை விழுங்க பார்க்குது. திடீரென ஒருவர் வந்து உங்களை அந்த சமுத்திரத்திலிருந்து தூக்கி எடுக்கிறார். நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? சமுத்திரத்திலிருந்து என்னை காத்தார் என்று சொல்லுவீர்களா? அல்லது சமுத்திரத்தில இருந்து நான் தூக்கி எடுக்கப்பட்ட பொழுது என்னெல்லாம் என்னை விழுங்க பார்த்ததோ அதிலிருந்து எல்லாவற்றிலிருந்தும் அவர் எங்களை தூக்கி எடுத்தார். அவர் ஒவ்வொரு முறையும் உங்களை தூக்கி எடுத்துட்டு, இப்ப நான் சமுத்திரத்திலிருந்து தூக்கி எடுத்துட்டேன், திருப்ப உங்களை போட்டு இப்ப நான் திமிங்கலத்திலிருந்து உங்களை காக்கிறேன் அப்படி சொல்ல மாட்டார். ஒரு முறை நீங்கள் தூக்கி எடுக்கும் பொழுது உங்களை மூழ்கடிக்க பார்த்த சமுத்திரத்தில் இருந்தும் உங்களை விழுங்க பார்த்த சமுத்திரத்தில் உள்ளவைகள் இருந்தும் நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். அதுதான் மீட்பு. இதான் நான் நீங்களும் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு. அப்படியா இருந்தால் இதை நாங்கள் உணரும் பொழுது இந்த பாவ மன்னிப்பு என்ற மீட்பு, அதனோட கூட எனக்கும் இருக்கும் உங்களுக்கும் இருக்கிற மீட்பு என்ன? என்னை கவனியுங்கள் பிரியமானவர்களே. எப்படி ஒரு இயேசுவின் சரீரம் தான் பிற்கப்பட்டது, ஒரு இயேசுவின் இரத்தம் தான் சிந்தப்பட்டது, ஒரு முறைதான் இயேசு சிலுவையிலே மரித்தார், ஒரு முறைதான் இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார், பாதாளத்துக்கு போனார், உயிரோடு எழும்பப்பட்டார். அந்த ஒரு முறை இயேசு இவ்வளத்தையும் கடந்து போன பொழுது மீட்பு சம்பாதிக்கப்பட்டது, மீட்பு உண்டாகிட்டு. அப்படியே அந்த மீட்பிலே அடங்கி இருக்கிற சகல பகுதியான சுதந்திரத்துக்கும் இயேசுடைய அந்த ஒரு சரீரம் தான் பிற்கப்பட்டது, இயேசுடைய அந்த ஒரு இரத்தம் தான் சிந்தப்பட்டது. இது மிக முக்கியம், கவனியுங்கள். இயேசு ஒரு முறை மரித்ததினாலே சகல சுதந்திரத்தையும் அவர் சம்பாதித்தார். அந்த சுதந்திரத்திலே ஒன்று பாவ மன்னிப்பு. இதை மனதிலே கொண்டு இப்ப படியுங்கள். கொலேசியர் 1:14, குமாரனாகிய இயேசுவுக்குள் இயேசுவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு
நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்ப பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டான பொழுது எங்களுக்கு நடந்தது இதுதான் நாங்கள் அறியாமல் இருக்கிற காரியம். 13வது வசனம், இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, கர்த்தர் அப்படி எங்களை விட்டு விடையில. இது ரெண்டும் நமக்கு தேவை. நம்முடைய மீட்பை குறித்து அறியும் பொழுது எதிலிருந்து நாங்கள் மீட்கப்பட்டோம், எங்கே நாங்கள் உட்படுத்தப்பட்டிருக்கிறோம், யாரிடத்திலிருந்து நாங்கள் மீட்கப்பட்டோம், யாருக்குள்ளே நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இங்கே சொல்லப்படுகிறது, இருளின் அதிகாரத்தில் இருந்து, இருளின் ராஜ்யத்தில் இருந்து, இருளின் அதிகாரத்தில் இருந்து, இருளின் ராஜ்யத்துக்கு அதிகாரியாகிய பிசாசத்திலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட்டு தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். அன்பின் குமாரனுக்குள்ளே நாங்கள் உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். நாங்கள் அவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே நாங்கள் உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். அவருடைய அதிகாரத்துக்குள்ளே உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். இதை ரெண்டும் உணர்ந்தால்தான், நாங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்தால்தான், பழைய பிசாசானவன், அவனுடைய அதிகாரம், அவனுடைய ராஜ்யம் இப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற உங்களுக்கு விரோதமாய் வரும் பொழுது நீங்கள் எதிர்த்து நின்று உங்களுடைய சுதந்திரத்திலே நிலைத்திருந்து உங்கள் சுதந்திரத்தை அனுபவிப்பீர்கள். எதிர்க்க வேண்டியதை எதிர்ப்பீர்கள். இப்ப 12வது வசனத்தை பாருங்கள். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர் ஆக்கினவரும். இனிமேல் அல்ல நாங்கள் தகுதிப்படுத்தப்பட போகிறோம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம் தான் இயேசு கிறிஸ்து சம்பாதித்த சுதந்திரம். அதிலே பங்கடைவதற்கு எங்களை தகுதி உள்ளவர் ஆக்கிவிட்டார். அப்படியா இருந்தால் இதற்கு முதல் எங்கே இருந்தோம்? இருளின் சுதந்திரத்துக்குள்ள நாங்கள் இருந்தோம். அப்ப இயேசு கிறிஸ்துவை விசுவசித்த பொழுது, தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் மாற்றப்பட்ட பொழுது, புதிய சிருஷ்டியாக நாங்கள் சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது என்ன நடந்தது? இருளின் சுதந்திரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்துக்குள்ளே உட்படுத்தப்பட்டோம். இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே உட்படுத்தப்பட்டோம். நம்முடைய மீட்பின் ஒரு பகுதியாகிய பாவ மன்னிப்பையும் அதனோட கூடிய மற்ற மீட்பின் சுதந்திரத்தையும் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அப்படியா இருந்தால் மற்ற மீட்பு என்ன? இதான் முக்கியமான காரியம். மற்ற மீட்பு அல்ல, அந்த மீட்பிலே இருக்கிற மற்ற சுதந்திரம். இன்றைக்கு உங்கள் எல்லாருக்கும் பீட்சா தெரியும். அதை வெட்டி, ஒரு ரவுண்ட் பீட்சா, அதை வெட்டி இருக்கிறார்கள். அதில் பார்த்தீங்களா 8 ஸ்லைஸ் இருக்கு. அதில் ஒரு ஸ்லைஸ் பாவ மன்னிப்பு. அந்த ஒரு ஸ்லைஸை நான் வைத்துக்கொண்டு முழு பீட்சாவை நான் வச்சிருக்கிறேன் சொல்ல முடியுமா? இல்லை. அந்த முழுமை, எல்லா பீசஸும் சேர்ந்தால்தான் முழுமை. அப்ப மீட்பிலே அநேக பகுதிகள் உண்டு. அது எல்லாம் எனக்கும் உங்களுக்கும் சொந்தம். அதில் ஒரு பகுதி பாவ மன்னிப்பு என்ற மீட்பு. அப்படி இருந்தால் மற்ற பகுதிகள் என்ன? அதான் எங்களுடைய சுதந்திரம். இயேசு மரித்து உயிரோடு எழுந்ததினாலே அதை இந்த பூமியிலே நானும் நீங்களும் அனுபவிக்க முடியும். என்ன அந்த சுதந்திரம்? என்னோட கவனியுங்கள். ரோமருடைய புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது 5வது வசனத்தை நாங்கள் படித்து பார்ப்போமாயிருந்தால் வேதம் சொல்லுகிறது, பிதாவின் மகிமையினாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டது போல நானும் நீங்களும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு இயேசு கிறிஸ்துவோடு கூட ஞானஸ்தானத்துக்கூடாக அடக்கம் பண்ணப்பட்டோம். 5வது வசனம், ஆகவே அவருடைய மரணத்தின் சாயலில், இயேசுனுடைய மரணத்தின் சாயலில் நாங்கள் இணைக்கப்பட்டிருப்போமாயிருந்தால் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுந்த சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். இயேசு மரிக்கும் பொழுது, இயேசு சிலுவையில் அறையப்படும் பொழுது கலாத்தியர் 2:20 என்ன சொல்லப்படுகிறது? இயேசு கிறிஸ்துவோடு கூட நானும் நீங்களும் சிலுவையில் அறையப்பட்டோம். என்னென்னெல்லாம் இயேசுவின் சாயலோ, மரணத்தின் சாயலோ, அது என்னுடைய உங்களுடைய சாயல். அந்த சாயல் இயேசு கிறிஸ்துவின் மேல் போடப்பட்டதினாலே தான் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். நானும் நீங்களும் அறையப்பட வேண்டிய இடத்திலே இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். ஆகவே அவர் எங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவாக, எங்களுடைய பிரதிநிதியாக, என்னுடைய சாயலோடு அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்தார். அப்ப இயேசுடைய மரணத்தின் சாயல் என்ன தெரியுமா? இயேசு கல்வாரி சிலுவையிலே தொங்கும் பொழுது தேவ கோபம் அவர் மேலே இருந்தது. பாவியாக அவர் பாவமாக்கப்பட்டார்.
உங்களுடைய பாவம் அவர் மேலே இருந்தது, அவர் மேலே சாபம் இருந்தது, வியாதி இருந்தது, எங்கள் மேல் இருந்த தரித்திரம் இருந்தது, நிந்தை இருந்தது, புறக்கணிப்பு இருந்தது, நித்திய மரணம் இருந்தது. இந்த 8 காரியமும் இயேசு கிறிஸ்துவுக்கு வெளியே உங்களுடைய சாயல், இந்த சாயல் இயேசு கிறிஸ்து மேல் போடப்பட்டது. ஆகவே நானும் நீங்களும் இப்பொழுது இயேசுனுடைய மரணத்தின் சாயலை இணைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த 8 நிந்தைகளையும், இந்த 8 பொல்லாங்குகளையும், பாவத்தின் விளைவு, இந்த பாவத்தின் வல்லமையாய் இந்த 8ஐயும் இயேசு கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். இப்பொழுது இயேசு இரத்தத்தை சிந்தி சரத்தை பிற்க கொடுத்து 3 இரவு 3 பகல் பாதாளத்தில் இருந்து பாவத்துக்கான தண்டனையை செலுத்தி பிதாவாகிய தேவன் அவரை உயிரோடு எழுப்பின பொழுது அவருடைய உயிர்த்தெழுந்த சாயல், அதான் இயேசு பாவமாக்கப்பட முதல் இருந்த சாயல். இப்பொழுது அந்த உயிர்த்தெழுந்த சாயல் எனக்கும் உங்களுக்கும் சொந்தம். அந்த உயிர்த்தெழுந்த சாயல் தான் உங்களுடைய சுதந்திரம். அந்த உயிர்த்தெழுந்த சாயல் தான் தேவனுடைய ஆசீர்வாதம். அந்த உயிர்த்தெழுந்த சாயல் தான் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம். இந்த இயேசு சுமந்து தீர்த்த இந்த 8ம் இருளுள்ள இருக்கிறவருடைய சுதந்திரம். அதைத்தான் இயேசு ஏற்றுக்கொண்டார். அப்ப அந்த உயிர்த்தெழுந்த சாயல், இந்த 8 காரியமும் மீட்பினுடைய ஒவ்வொரு பகுதி எனக்கும் உங்களுக்கும் அது சொந்தம், எங்களுடைய சுதந்திரம். அதை மனதிலே கொண்டு அந்த 8 ஆசீர்வாதங்களுடைய அந்த 8 மீட்பின் பகுதியில் முதலானது தேவ கோபத்துக்கு பதிலாக நாங்கள் மன்னிக்கப்பட்டோம். எபேசியர் 2:4 நீங்கள் படியுங்கள். பாவத்துக்கு பதிலாக இயேசுவின் இரத்தத்தினால் நீதிமானாய் மாற்றப்பட்டோம். ரோமர் 5:9 படியுங்கள். சாபத்துக்கு பதிலாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம். எபேசியர் 1:3, கலாத்தியர் 3:13-14 படியுங்கள். வியாதிக்கு பதிலாக நாங்கள் ஆரோக்கியமாக்கப்பட்டோம். 1 பேதுரு 2:24 அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அவருடைய தழும்புகளாலே நாங்கள் சுகமானோம். இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் பாவ மன்னிப்பை விசுவசிக்கிறார்கள், பாவத்திலிருந்து மீட்கப்பட்டோம் என்று விசுவசிக்கிறார்கள், பாவத்தின் நிமித்தமாய் வந்த வியாதியிலிருந்து மீட்கப்பட்டோம் என்பதை விசுவசிக்க கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் ஒரே சரீரம் அடிக்கப்பட்டு ஒரே ரத்தம் சிந்தப்பட்ட பொழுது எந்த ரத்தம் பாவத்திலிருந்து எங்களை மீட்டதோ அதே ரத்தம் வியாதியிலிருந்து எங்களை மீட்டிருக்கிறது. ஆகவே இயேசுவின் தழும்புகளாலே நாங்கள் குணமானோம். வியாதிக்கு பதிலாக ஆரோக்கியத்தை, மீட்பின் ஒரு பகுதியான சுதந்திரமாய் நாங்கள் பெற்றிருக்கிறோம். தரித்திரம் எங்கள் வேலை இருந்தது, ஐஸ்வர்யவான்களாய் மாற்றப்பட்டோம். 2 கொரிந்தியர் 8:9 நிந்தைகள், அவமானங்கள் இருந்தது, தேவனுடைய மகிமையினாலே நாங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 4:6-7 தேவ சமூகத்தை விட்டு நாங்கள் புறக்கணிக்கப்பட்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு தேவ சமூகத்தில் நாங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம். கொலேசியர் 1:21 சொல்லுகிறது, இயேசுனுடைய சரீரம் பிற்கப்பட்டு அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டபடியால் நான் நீங்களும் தேவனுடைய சமூகத்திலே குற்றமற்றவர்களாய், கண்டிக்கப்படாதவர்களாய், பரிசுத்தவான்களாய் நிலை நிறுத்தப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது நிலை நிறுத்தப்பட்டிருக்கிறோம். ஒருபோதும் பாவம் செய்யாதவர்களைப் போல பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற என்னையும் உங்களையும் பார்க்கிறார். என்னால் இயேசுவின் நீதியினாலே நாங்கள் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். 8 சொல்லுகிறது, நித்திய மரணம் எங்கள் மேலே இருந்தது, பாதாளத்துக்குரியவர்களாக இருந்தோம். ஆனால் அது இயேசு சுமந்து கொண்டு அவர் பாதாளத்துக்குள்ளே போனபடியால் இன்றைக்கு நானும் நீங்களும் நித்திய ஜீவனை உடையவர்களாக இருக்கிறோம். யோவான் 3:36 சொல்லுகிறது, குமாரனை உடையவன் நித்திய ஜீவனை உடையவன். இன்னைக்கு நாங்கள் குமாரன் இயேசுவை உடையவர்களாக இருக்கிறபடியால் நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இதுதான் பிரியமானவர்களே மீட்பை குறித்த வெளிப்பாடு. மீட்பினாலே எனக்கும் உங்களுக்கும் கிடைத்த சுதந்திரம். ஆகவே மீட்பின் சுதந்திரத்தினுடைய ஒரு பகுதி பாவ மன்னிப்பு, அதனுடைய அடுத்த பகுதி நாங்கள் நீதிமான்களாய் மாற்றப்பட்டோம், அடுத்த பகுதி நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம், அடுத்த பகுதி நாங்கள் ஆரோக்கியமாக்கப்பட்டோம், அடுத்த பகுதி நாங்கள் ஐஸ்வர்யங்களாய் மாற்றப்பட்டோம், அடுத்த பகுதி அவருடைய மகிமையினால் நாங்கள் நிரப்பப்பட்டோம், அடுத்த பகுதி அவருடைய சமூகத்தில் நாங்கள் நிலைநிறுத்தப்பட்டோம், அடுத்த பகுதி நித்திய ஜீவனை பெற்றோம். இன்றைக்கு ஒருவர் சொல்லுகிறார்கள் நாங்கள் பாவ மன்னிப்பு போதும், இன்னொருவர் சொல்லுகிறார்கள் அதோட கூட ஆசீர்வாதம் போதும், இன்னொரு சொல்றார்கள் அதோட ஆரோக்கியம் போதும்,
எல்லாம் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்துக்குள்ள நாங்கள் உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். கொஞ்ச நேரத்துக்கு முதல் நான் சொன்னேன், ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை தத்தெடுக்கும் பொழுது அந்த தகப்பனுடைய பொன்னிலையும் அவருக்கு உரிமை உண்டு, வெள்ளியிலையும் அவருக்கு உரிமை உண்டு, வீட்டிலேயும் உரிமை உண்டு, வாகனத்திலேயும் உரிமை உண்டு. ஏனென்றால் அவர் அந்த குடும்பத்திலே சேர்க்கப்பட்டிருக்கிறார். அதே போலதான் இயேசுவின் இரத்தத்தினால் நாங்கள் மீட்கப்பட்டு மீட்பினாலே வர சகல சுதந்திரத்திலையும் நாங்கள் பங்கடைய தகுதியாக்கப்பட்டிருக்கிறோம். இதை நீங்கள் தெரிந்திருக்கலாம். ஆனால் இதன்படி நான் சொன்ன ஒவ்வொரு வசனங்களையும் எடுத்து உங்கள் மனதை நீங்கள் புதுப்பிக்க 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 உங்களுடைய மனம் புதிதாகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்படும். உங்கள் ஆத்மா செழிக்கும். உங்கள் ஆத்மா செழிக்கிறது போல வாழ்கிறது போல இந்த 8 சுதந்திரத்திலையும் நீங்கள் பங்கெடுத்து அனுபவித்து ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். அதை அனுபவிப்பீர்கள். பரலோக வாழ்க்கை இந்த பூமியிலே நீங்கள் வாழுவீர்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு தெரியும், பிதாவாகிய தேவன் என்னிலே அன்பா இருக்கிறவர், அன்பின் நிமித்தமாய் இயேசு கிறிஸ்துவு கூடாக இது எல்லாவற்றையும் அவர் எனக்கு சம்பாதித்திருக்கிறார். இன்றைக்கு உலகத்திலே எத்தனையோ கிறிஸ்தவ பிள்ளைகள் இதை அறியாதவர்களாக, இதெல்லாம் எங்களுக்குரிய சுதந்திரம், ஆனாலும் அறியாதபடியினாலே நாங்கள் அனுபவிக்காமல் இருக்கிறோம். நான் கேள்விப்பட்ட ஒரு உண்மையான சம்பவத்தை சொல்லுகிறேன். இன்னைக்கு அநேக வருஷங்களுக்கு முன்பாக இங்கிலாந்து தேசத்திலே ஒரு தாயார் ஒரு சபையிலே, ஸ்பர்ஜன் என்ற ஒரு பிரசங்கியார் இருந்த சபையிலே ஒரு தாயார் இருந்தார்கள். அவர்கள் வியாதிப்பட்டிருக்கிறார்கள் என்று அறிந்து அந்த பிரசங்கியார் அந்த தாயை பார்க்க போனார்கள். மிகவும் ஒரு சிறிய வீட்டிலே, ஏழ்மையிலே, பட்டினி வியாதியிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் போய் அவரை பார்க்க போனவர்கள் அவருடைய கட்டிலுக்கு மேலே ஒரு அழகான ஒரு சர்டிபிகேட், 2 சர்டிபிகேட் ஃப்ரேம் பண்ணி போடப்பட்டிருந்தது. அவர் அந்த தாயிடத்திலே கேட்டார், இதை நான் எடுத்து படிக்க முடியுமா? அவர்கள் சொன்னார்கள், படியுங்கள், ஆனால் மீண்டும் அதை வைத்து விடுங்கள், அது எனக்கு ஞாபகமாக கொடுக்கப்பட்டது. அவர் அதை எடுத்து படித்து பார்த்த பொழுது அந்த 2 சர்டிபிகேட்ல ஒன்று ஒரு பெரிதான வீட்டுக்குரிய உறுதி, டீட், இன்னொன்று அந்த தாயார் மேல் போடப்பட்ட ஒரு தொகை பணத்துக்கான ஃபிக்ஸ் டிபாசிட் ரெசிப்ட். அவர் கேட்டார்கள், இது எப்படி உங்களுக்கு கிடைத்தது? அவர்கள் சொன்னார்கள், நான் அநேக வருஷங்களாக ஒரு பணக்கார எஜமானன், ஒரு சீமாட்டிக்கு நான் வீட்டு வேலை செய்தேன். நான் வேலையை விட்டு நின்ற பொழுது, நான் ரிட்டையர் பண்ண பொழுது தன்னுடைய ஞாபகமாக இதை எனக்கு தந்தார்கள். நான் ஃப்ரேம் பண்ணி போட்டிருக்கிறேன். பாருங்கள், அந்த தாயார் ஒரு பெரிய வீட்டுக்கு சுதந்திரவாளி, ஒரு தொகை பணத்துக்கு சுதந்திரவாளி. அந்த சுதந்திரத்தை அவர்கள் அறிந்திருப்பார்களா இருந்தால் நல்ல வசதியான வீட்டிலே வாழ்ந்து நன்றாக உண்டு நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ்ந்திருக்க முடியும். அந்த சுதந்திரம் ஃப்ரேம் பண்ணப்பட்டு சுவரிலே தொங்குகிறது. தாயார் ஏழ்மையிலே பட்டினியிலே வாழுகிறார்கள். என்ன காரியம்? பெற்றுக்கொண்டதை அவர்கள் அறியவில்லை. இதே போலதான் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் உலகம் பூராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மனப்பூர்வமாக அவரோடு வாழுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோடு கூட தாங்கள் பெற்ற சுதந்திரத்தை அனுபவியாமல் இருக்கிறார்கள். காரணம் அறியாமை. அந்த அறியாமை, பிரியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையை விட்டு அகற்றப்படணும். இன்னைக்கு அநேகர் சொல்லுவார்கள், ஆசீர்வாதம் தேவையில்லை, இயேசு சம்பாதித்த இந்த சுதந்திரம் தேவையில்லை, பரலோகத்துக்கு போனால் நல்லம், பரலோகத்துக்கு போகிறது நல்லம். ஆனால் தேவனுடைய சித்தம் இயேசு கிறிஸ்துவுக்கூடாக சம்பாதித்ததை நான் நீங்களும் அறிந்து அனுபவித்து இந்த பூமியில அநேருக்கு ஆசீர்வாதமாக நாங்கள் இருக்க வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டது எனக்காக மாத்திரமல்ல, இந்த பூமியில ரட்சிக்கப்பட்ட நாங்கள் இந்த பூமியில ஏன் விடப்பட்டிருக்கிறோம்? அந்த அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு, அவருடைய கிருபைகளை அனுபவிக்கும்படிக்கு, அவருடைய நன்மைகளை அனுபவிக்கும்படிக்கு, நானும் நீங்களும் பட்டினியிலும் வியாதியிலும் வேதனையிலும் தோல்வியிலும் வாழ்ந்து கொண்டு இந்த இயேசுவை மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது புற மதத்தை சேர்ந்தவர்கள் இந்த இயேசுவை விசுவசிப்பார்களா? இல்லை. அந்த இயேசு எங்கள் வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் வெளிப்படணும், பிரியமானவர்களே. ஆகவே இன்றைக்கு சிலர் அறியாமையினாலே கொண்டு வந்த உபதேசங்களுக்குள்ளே நாங்கள் கட்டுண்டவர்களாய் வாழாதபடி நாங்கள் அறிவு அடைந்து முன்னேறுகிற ஒரு நாட்களுக்குள்ள நாங்கள் நீங்களும் வந்திருக்கிறோம். ஆகவே மீட்கப்பட்ட நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே ஒரு பாவமும் செய்யாதவர்கள் போல
நீதிமான்களாய் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், நான் மீட்கப்பட்டுட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இதெல்லாத்தையும் நான் விசுவசிக்கிறேன், ஆனால் நான் பாவம் செய்திருக்கிறேன், என்ன செய்வது? வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 1:7 பாருங்கள், அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறது. நம்முடைய பாவங்களை நாங்கள் அறிக்கையிட்டால் அவர் எல்லா பாவங்களையும் மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி அவர் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பாவம் செய்து விட்டோமா? ஆண்டவரே என்னை மன்னியும், மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். இதேன் எழுதப்பட்டிருக்கிறது, நாங்கள் பாவத்திலே வாழவா? இல்லை. 1 யோவான் 2:1 யோவான் தொடர்ந்து எழுதுகிறார், என் பிரியமான பிள்ளைகளே, இதை நான் எழுவதற்கு காரணம் நீங்கள் பாவம் செய்யாமல் இருக்கும்படிக்கு. ஒருவன் பாவம் செய்வானாயிருந்தால் நீதிபரராயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவிடத்திலே எங்களுக்காக பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களுக்குரிய பரிகார பலியாக இயேசு இருக்கிறார். அவ பாவம் உண்டென்று நீங்கள் உணர்ந்தால் அதை அறிக்கை பண்ணுங்கள். இயேசுவின் இரத்தத்தினால் பெற்றுக்கொண்ட மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள், அனுபவியுங்கள், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள், அவரை நோக்கி முன்னேறுங்கள். பிரியமானவர்களே, இந்த நாட்கள் கர்த்தருடைய சத்தியத்தை, அவருடைய வெளிச்சத்தை அறிந்து அந்த வெளிச்சத்திலே நானும் நீங்களும் நடக்கிற நாட்கள். அதற்காகத்தான் இந்த நாளை கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் ஆயத்தப்படுத்தி எங்களை நடத்தி கொண்டு வருகிறார். கடைசியாக எபிரேயருடைய புத்தகத்துக்கு கடந்து வாருங்கள். நான் சொன்னேன் மீட்பை குறித்து, அந்த மீட்பினுடைய மகத்துவம் சொல்லப்படுது பாருங்கள். எபிரேயர் 9:12 பாருங்கள், சொல்லப்படுகிறது எப்படி இந்த மீட்பு சம்பாதிக்கப்பட்டது. வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை இயேசு உண்டு பண்ணினார். இயேசு தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே பரலோகத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பு, இட்டர்னல் ரிடெம்ஷன், நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அந்த நித்திய மீட்பினுடைய ஒரு பகுதி பாவ மன்னிப்பாகிய மீட்பு. எபேசியர் 1:7 அவருடைய குமாரனுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றிருக்கிறோம். இன்னொரு பகுதி சாபத்தில் நாங்கள் மீட்கப்பட்டோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆனால் அது எப்படிப்பட்ட மீட்பாம்? இட்டர்னல் ரிடெம்ஷன், நித்தியமான மீட்பு. நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய தவறுகள், பலவீனங்கள், இந்த உலகத்திலே வந்து போற காரியங்கள் இயேசு சம்பாதித்து எனக்கும் உங்களுக்கும் தந்த இட்டர்னல் ரிடெம்ஷன், நித்திய மீட்பை மாற்ற முடியாது. அது நித்தியமானது. நாங்கள் பெற்றுக்கொண்ட மீட்பும் அந்த மீட்பு கூடாக எங்களுக்குரிய சுதந்திரமும் எனக்கும் உங்களுக்கும் சொந்தம். இப்பொழுது 15 பாருங்கள். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள், நானும் நீங்களும் அழைக்கப்பட்டவர்கள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை. எதந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரம்? இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் உயிர்த்தெழுதலினாலே இப்பொழுது நான் உங்களுக்கு காண்பித்த அந்த மீட்பின் சுதந்திரம், 8 மீட்பின் சுதந்திரம், ஆசீர்வாதங்கள். அழைக்கப்பட்டவர்கள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக, அனுபவிப்பதற்காக புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார். எந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தினால் இந்த சுதந்திரம் எனக்கும் உங்களுக்கும் சொந்தமாகிட்டோ, அந்த இயேசு இன்றைக்கு பிதாவுடைய வலது பார்சத்திலே பிரதான ஆசாரியராக, மத்தியஸ்தராக, ஜெபம் பண்ணுகிறவராக, எங்களுடைய பிணையாளிகளாக அவர் எனக்காக உங்களுக்காக இருந்து எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்கிறார். ஆகவே இயேசு மத்தியஸ்தராக இருக்கிறபடியால் மத்தியஸ்தருடைய பொறுப்பு என்ன? மீட்பு கூடாக பெற்றுக்கொண்ட எல்லாவற்றையும் நான் நீங்களும் அனுபவிக்கும்படி எங்களுக்கு உத்தரவாதம் தருகிறவராய் இருக்கிறார். ஆகவே இயேசு அதிலே உத்தரவாதம் உள்ளவராய் இருக்கிறபடியால் தான் அவருடைய ஆவியானவர் இப்பொழுது எனக்கும் உங்களுக்கும் கற்றுத்தருகிறார். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்கள். ஏனென்றால் எங்கே மரண சாதனம் உண்டோ அங்கே அந்த சாதனத்தை எழுதினுடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படியெனில் மரணம் உண்டான பின்பே மரண சாதனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லையே.
இதைத்தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். இயேசு மரித்ததினாலே இன்றைக்கு அந்த சுதந்திரம் எனக்கும் உங்களுக்கும் சொந்தம். என்னோடு கவனியுங்கள் பிரியமானவர்களே, நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இதுவரை இந்த உயில், இந்த புதிய உடன்படிக்கை, எங்களுடைய சுதந்திரத்தை அறியாதவர்கள் எனக்கும் உங்களுக்கும் கற்று தந்திருக்கலாம். இது இந்த உலகத்துக்குரியது அல்ல, இது பரலோகத்துக்கு போன பின்பு அவர்களுடைய அறியாமை பிதாவினுடைய அன்பின் சாயலை உங்களுக்குள்ளே தாக்கி இருக்கலாம். மீட்பை குறித்த வெளிப்பாட்டை உங்களுக்குள்ளே தடுத்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியான ஒரு சித்தம் கொண்டு இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் தெளிவாக கற்று தந்திருக்கிறார். இன்னும் வரப்போற நாட்களை கற்றுத்தரப் போகிறார். ஆகவே ஒவ்வொரு பகுதிகளிலும் கற்றுக்கொள்ளுறதிலே நிலைத்திருந்து மீண்டும் மீண்டும் கேட்டு அதை கவனித்து வெளிப்பாடுகளை பெற்று இந்த வசனம் நம்முடைய இருதயத்திலே காத்து கொள்ளப்பட்டு மூளை அறிவை பெருக்க அல்ல, நம்முடைய இருதயத்திலே இந்த இன்ஃபர்மேஷன், இந்த வசனம் எல்லாம் ரெவலேஷனாக கடந்து வந்து நாளுக்கு நாள் ஒரு செழிப்பான ஸ்தலத்திலே நடப்பட்ட மரம் எப்படி வளர்ந்து கனி கொடுக்கிறதோ அதே போல இந்த மீட்பை குறித்த வெளிப்பாடும் பிதாவின் அன்பின் சாயலை குறித்த வெளிப்பாடும் எங்களுக்குள்ளே பெருகும் பொழுது ஒரு கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரங்களை செழித்திருப்பார்கள். அந்த வார்த்தையின்படியே என்னுடைய உங்களுடைய வாழ்க்கை, எங்கள் குடும்பம், எங்கள் பிள்ளை, எங்கள் சபை காணப்படுவார்கள். அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் இது கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அறியாமையுள்ள காலங்களை கர்த்தர் கண்டும் காணாதோர் போல இருந்தார். ஆனால் இந்த நாட்களிலே அவர் தன்னுடைய அறிவை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். நம்முடைய மனம் புதுப்பிக்கப்பட, நம்முடைய மனம் அவருடைய சத்தியத்தை நோக்கி திரும்ப, சகல சத்தியங்களுக்குள்ளும் வழி நடத்துகிற ஆவியானவர் தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்ய போகிறார். தாகத்தோடு கலந்து கொள்ளுங்கள், எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள், இந்த சத்தியங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் இந்த உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகளை போல வாழ்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருங்கள். அங்கு ஜெபம் பண்ணுவோம், கவனியுங்கள். இந்த தியானத்துக்கூடாக அன்பாகவே இருக்கிற பிதாவின் அன்பின் சாயலை அறிய போகிறோம். அந்த அன்பின் பிதாவானவர் எனக்கும் உங்களுக்கும் தந்த மீட்பை குறித்து அறிய போகிறோம், அனுபவிக்க போகிறோம், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறோம். கர்த்தருடைய கிருபை தொடர்ந்து உங்களோடு இருப்பதாக ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, உம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒருமனப்படுகிறோம். நீர் கற்றுத்தந்த வார்த்தைகள் எனக்குள்ளும் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ளும் வேறு உண்டட்டும். மனங்கள் புதுப்பிக்கப்படட்டும், மனக்கங்கள் பிரகாசமாக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்தது இவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். இவருடைய அறியாமையுள்ள நாட்கள் இயேசுவின் நாமத்தினால் முடிந்து போகட்டும். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். விதைக்கப்பட்ட வசனங்கள் எந்த பாரம்பரியங்கள் நிமித்தமும் பிடுங்கப்படாதபடி வேறு உண்டட்டும், பலன் உண்டாகட்டும். எல்லா கனத்தையும் துதியையும் மகிமையையும் இயேசு ஒருவருக்கே செலுத்தி, ஒத்தாசை தந்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய சத்தியத்தை கற்றுக்கொள்வோம். ஆமேன்.